ஹலோ காய் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்கிற மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து குலோப் ஜாமுன் ரெசிபி தான் நான் பண்ண போகிறேன். அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி மிக்ஸ்னே கடையில் விற்கும், அதை வாங்கிக்கோங்க. 2 பக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன். இன்க்ரிமெண்டலாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டாக பிசையணும். ஃபிங்கர்ஸ் வச்சு மட்டும், சப்பாத்தி பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெட் கிளாத்தை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அது மேலே போட்டு விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாவு. அப்புறம் அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப கொதிக்க பண்ணக்கூடாது. கை பொறுக்கிற மாதிரி சூட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ஒரு 4-5 பால்ஸ் ஒரு 10 பால்ஸ் உங்களோட பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, வேகாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாவே உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரௌனாக கிடைக்கும். ப்ரௌனாக கிடைச்சோன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சக்கரை பாகு காய்ச்சி நான் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் 2 கப்பு ப்ளஸ் 2 கப் வாட்டர், 4 கப் சக்கரை, 4 கப் வாட்டர் எடுத்து நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்க பாவுலேயே நீங்கள் வந்து குலோப் ஜாமுனை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் குலோப் ஜாமுன் ஏதோ ஒன்று ஆறி இருக்கணும், ஒன்று சூடாக இருக்கணும். போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான குலோப் ஜாமுன் கிடைக்கும் சாஃப்டாக.